கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய பாதத்துல காத்திருக்கிற ஒரு அனுபவம் உண்மையிலேயே ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த ஒன்று என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு நாளை அவருடைய சமூகத்தில இருந்து நம்ம துவக்கும் பொழுது அந்த நாள் எந்த அளவுக்கு அது விசேஷித்த வண்ணமாக இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை நடத்துகிறவராக, அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக, அவர் எல்லா பாதையிலும் நம்மோடு கூட இருக்கிறவராக, நம்மோடு கூட பயணிக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் கூட இந்த ஸ்பெஷல் டேஸ் ஆன இந்த ரிவைவர்ஸ்ல கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல இந்த நாள் வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தார். மார்க்கு 4வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் முடிய, மார்க் 4:35 41 முடிய. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த வார்த்தையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த வார்த்தையின் ஆரம்பத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, அன்று சாயங்காலத்தில் சீசர்கள் அவரிடத்துல வந்து சொல்லல, அக்கறைக்கு போவோம் என்று. கர்த்தர் சீசர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம். அந்த வார்த்தையினுடைய அடுத்த பகுதி சொல்லப்படுகிறது, ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். இந்த படகுல யாரும் இருக்கா? இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். அந்த படகுல அவர் இருக்கிறபடியாக அவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்க அவர்கள் தங்கள் பிரயாணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இடையில ஒரு பெரிய பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. நல்லா நீங்க கவனிங்க. இதுல படகு நிரம்பினதுன்னு போடல, படகு நிரம்பத்தக்கதான அலைகள் அதன் மேல் மோதிற்று. பயங்கரமான சுழல் காற்று உண்டாகி அந்த படகு நிரம்பத்தக்கதான அலைகள் அதன் மேல மோதுது. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் அந்த படகுல இருந்திருந்தனா நம்மளுடைய மனநிலை அல்லது நம்மளுடைய உணர்ச்சிகளின் வெளிப்பாடு எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. ஒருவேளை அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி ஆண்டவரை அணுகி இருப்பாங்க அப்படின்னா, அணுகி இருக்கணும் அப்படின்னா, அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இங்க கவலைப்பட்டனா அந்த இடத்துல எல்லாரும் மரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் அந்த சர்க்கிள்குள்ளதான் இருக்கிறார். அப்போ இவர்கள் பயந்து நடுங்குகிற அல்லது இவர்கள் தங்களுக்கு நேரிட்டு விடும் என்று நினைக்கிற ஒரு சில காரியங்கள் அந்த சர்க்கிள்ல இருக்கிற ஆண்டவரும் அந்த பாதைக்குள்ள கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதை தான். ஆனா இந்த வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நித்திரையா இருக்கிறார். இவர்கள் வந்து ஆண்டவரை எழுப்பி, ஆண்டவரே, ரொம்ப காற்றா இருக்கு, புயலா இருக்கு, என்ன பண்ணன்னு எங்களுக்கு தெரியல. இது ஒரு நார்மலான ஒரு வார்த்தை. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஏதோ ஆண்டவர்
நல்லா சமாதானமா ஒரு படகுல வர்றது போலயும், இவர்கள் மாத்திரமே அவர்கள் இந்த படகுல ஏற்பட்ட இந்த சுழல் காற்றினாலே, அந்த கடல்ல ஏற்பட்ட சுழல் காற்றினாலே, அதுக்கப்புறம் அந்த படகுல மோதுகிற அலைகளோடு கூட அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறது போல, ஒரு வார்த்தை இந்த இடத்துல வெளிப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். இந்த வார்த்தையிலே அவர்கள் சொல்லுகிற காரியங்கள், "நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா?" இந்த வார்த்தைய வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவாக பேச ஆரம்பித்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து, "அக்கறைக்கு போவோம் வாருங்கள்" என்ற ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பினுடைய அ சாராம்சம் அல்லது இந்த அழைப்பினுடைய அல்டிமேட் ஆ அதனுடைய எண்ட் பாயிண்ட் எங்க அப்டின்னனா, பரலோகத்திலே கர்த்தரோடு கூட நாம் நித்திய நித்தியமாய் வாழப்போகிற ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பு. இந்த "அக்கறைக்கு போவோம் வாருங்கள்" என்று சொல்லி, அவரிடத்துல அவர் நம்மளிடத்திலே சொன்ன நாள் முதற்கொண்டு, நாமும் இப்படிப்பட்ட ஒரு கடலிற்குள்ளாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு சீசர்களை அழைத்து அந்த ஒலிவ மலையிலே கர்த்தர் தன்னுடைய கடைசி வார்த்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது சொன்ன காரியம், "இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்." அப்போ இந்த உலகத்துல அவர் இங்கிருந்து பரமேறி சென்றாலும், "நான் உங்க கூட கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருக்கிறேன்." அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனா இந்த வார்த்தை சொல்லுகிறது, "அக்கறைக்கு போவோம் வாருங்கள்" என்று அழைத்த தெய்வம் அவர்களோடு கூட அந்த ஆ படகிலே அவர்கள் இருந்தாலும், வேதத்துல வாசிக்கிறோம், இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்று பயணிக்கிறவர்களாய் நாம இருந்தாலும், இடைப்பட்ட இடத்துல சில ஆ கடல் காற்று, சில கொந்தளிப்பு, சில சுழல் காற்றுகள் நம்மை மோத ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். இது நம்ம எதிர்பாராத சில காரியங்கள். சில நேரங்கள்ல ஏன் இந்த காரியங்கள்? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த பாடு? எனக்கு மட்டும் ஏன் இந்த சவால்கள் என்று நாம் அதை பார்த்து புலம்பி, அதிலே நாம் கிட்டத்தட்ட என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற ஒரு எல்லைக்குள்ளாக நம்ம வந்து நிற்கிற அளவிற்கான சில பாடுகள் வருகிறது. சில போராட்டங்கள் வருகிறது. இனி அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சதான்னு நினைக்கிற அளவிற்கு வரும்பொழுது, உங்களோடு கூட பயணிக்கிற, உங்கள் கப்பலில் உங்களோடு கூட தங்கியிருக்கிற அவரை ஏதோ ஒரு இடத்துல அவர் இருக்கிறது போல, நாமும் இதே ஒரு கேள்விய அவரிடத்துல நம்ம கேட்கிறோம் அநேக நேரத்துல. "ஆண்டவரே, இந்த சூழ்நிலையெல்லாம் இப்படி இருக்கு. ஆண்டவரே, இதற்கு இது மாறவே மாட்டிக்கே. உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இந்த சூழ்நிலை இப்படி இந்த சூழ்நிலை எங்களை அமிழ்த்திக் கொண்டிருக்கிறது. இதுல எங்களால பயணிக்க முடியல. நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களே உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, இந்த காரியங்கள் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவரே, இது எங்களை மிகவும் வருத்துகிறது. உமக்கு கவலை இல்லையா?" நெறைய நேரத்துல அவர் கப்பலில் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை மறந்தவர்களாக, அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதைப் போல நாமும் பேசுகிறோம். இந்த சீசர்களைப் போல. இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். இந்த காரியம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்த ஆ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அவர் சைலன்டா இருக்கிறார். அவர் சைலன்டா இருக்கார். காட் சைலன்ஸ் ஆல்வேஸ். ஆண்டவர் சில நேரங்கள்ல அமைதியா இருப்பது, ஆண்டவர் ஏதோ நம்மை சில பாதைகள்ல சிக்க வைப்பதற்காக அல்ல, சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக. ஒரு சமயம் ஆ ஒரு வீடியோல பார்த்துக் கொண்டிருந்த பொழுது, இந்த கழுகை குறித்ததான ஒரு ரிசர்ச் செய்து, அதை குறித்ததான ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்து கொண்டிருந்தாங்க 2 சயின்டிஸ்ட். அப்போ அவங்க சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு காரியம் அவர்கள் ஆ அதனுடைய சிறப்பாக சொன்ன ஒரு காரியம் என்ன அப்டின்னனா, கழுகு தன்னுடைய குஞ்சுகளை அது உயர்ந்த கன்மலையின் மேலே அது கூடுகளை கட்டி, தன்னுடைய குஞ்சுகள அந்த இடத்துல வைத்து பாதுகாக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆ ஆக்சுவலா கழுகினுடைய குஞ்சுகள அவ்வளோ ஈஸியா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா, அது சர்ஃபேஸ்ல தன்னுடைய கூடுகளையோ, தன்னுடைய குஞ்சுகளையோ அந்த இடத்துல வைக்காது. மாறாக, அது உயர்ந்த மலைகளிலே, மிகவும் உயர்ந்த இடங்களிலே தன்னுடைய கூடுகளை கட்டி, அங்க தன்னுடைய குஞ்சுகளை வைத்து பராமரிக்கும்.
இந்த குஞ்சுகள் பராமரிக்கப்படுகிற இந்த குஞ்சுகள் ஒவ்வொரு நாளும் அதற்கான உணவை இந்த கழுகானது அது எடுத்துக்கொண்டு வந்து அந்த உணவை அந்த குஞ்சுகளுக்கு கொடுப்பது வழக்கம். ஆனா சில நாட்களுக்குள்ளாக இந்த குஞ்சுகள் அதுல வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று இந்த கழுகு என்ன செய்யுமா, அந்த குஞ்சுகளை அதை தன்னுடைய செட்டைகளிலே அதை தூக்கி கொண்டு அதை உட்கார அமர வைத்து அந்த குஞ்சுகளை மிகுந்த உயர்ந்த அந்த கண்மலைக்கு இருந்து இன்னும் உயரத்திற்கு அது பறக்க ஆரம்பிக்கும். அது பறக்க ஆரம்பித்த உடனே பறந்து கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய ரெக்கையை அப்படியே கவுத்தி விடுமா. அந்த ரெக்கை பறந்து கொண்டிருக்கிற அந்த கழுகு தன்னுடைய ரெக்கையை மடக்கி விட்ட உடனே அந்த ரெக்கையில் அமர்ந்திருக்கிற அதனுடைய குஞ்சுகள் கீழே தரையை நோக்கி விழ ஆரம்பிக்கும். இந்த குஞ்சுகள் பரிதவித்துக் கொண்டு இவ்வளவு நாள் நமக்கு உணவை கொடுத்து நமக்கு பராமரித்த நம்முடைய தாயே நமக்கு சத்ருவாய் மாறிவிட்டாலே என்றபடி இந்த குஞ்சுகள் பதறிக்கொண்டு கீழே விழ ஆரம்பிக்கும். ஆனா இந்த குஞ்சுகள் ஏதாவது ஒரு பாறையிலையோ ஏதோ ஒரு மண்ணில மோதுவதற்கு முன்பதாக மறுபடியும் இந்த கழுகு வேகமாக வந்து தன்னுடைய ரெக்கையில அந்த குஞ்சுகளை தூக்கி கொண்டு மேலே பறக்க ஆரம்பிக்குமா. மேலே பறந்து மறுபடியும் அந்த குஞ்சுகளை தன்னுடைய ரெக்கையில இருந்து அது கவிழ்க்க ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க, இந்த காரியம் எதை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, அந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்கிறது, பறக்க கற்றுக் கொடுக்கிறது. இப்படி அடிக்கடி இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஒரு நேரத்துல இந்த குஞ்சுகள் பறக்க ஆரம்பித்து விடுமா. தன்னுடைய தாய் கழுகோடு கூட அந்த குஞ்சுகளும் உயர்ந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையில நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் இப்படி ஏற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஆண்டவர் சீசர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. அப்போ காற்று அதட்டினாரு, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருந்தாரு. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போ அவர்களை நோக்கி என்ன சொல்லி இருக்கணும்? ஏன்பா கொஞ்சம் முன்னாடி எழுப்பி இருக்க கூடாதா? கொஞ்சம் ஒரு மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது கொஞ்சம் நீங்க முன்னாடியே எழுப்பி இருந்தனா நான் வந்து கொஞ்சம் சூழ்நிலையை மாத்திருப்போம்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. மாறாக ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? இந்த சூழ்நிலையை பார்த்து ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலையில அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு ரகசியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஏன் இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட்டீர்கள்? இந்த சூழ்நிலையில ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியம், இந்த காரியத்துல இந்த சீசர்கள் தேவன் செய்த இந்த காற்றை இந்த அதற்றி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று அவர்கள் இந்த இடத்துல செயல்பட கர்த்தர் விரும்பினார். ஆகவே அவர் நித்திரையாயிருந்தார். அவர் இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டும் என்றும் இந்த பிரச்சனைகளை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இந்த பிரச்சனைகளுக்கு நேராக உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்று, விசுவாச வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். உங்களை பயமுறுத்துகிற சில காரியங்களுக்கு நேராக உங்களுடைய வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் ஜீவனாய் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆகவே அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து செல்லுகிற பாதையில நம்ம எதிர்கொள்ளுகிற சில சவால்கள்ல சில நேரங்கள்ல நாம் சூழ்நிலைகளை பார்த்து துவண்டு போகிறது உண்டு. அல்லது அந்த பிரச்சனைகளினூடாய் நாம் அமிழ்ந்து அதனூடாய் பயணித்து சில நேரங்கள்ல சில விரக்தியினாலே ஏற்படுகிற சில விரக்தியினாலே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னா, புலம்ப ஆரம்பிச்சிடறோம். ஏன் ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்பது போல நாமும் பேச ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஏன் பயப்பட்டீர்கள்?
ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? இந்த வார்த்தையில வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து எனக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்க ஆரம்பித்தார். யோசுவாவின் 10வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை வேதம் பதிவு செய்திருக்கிறது. யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும், கிபியோன் குடிகள் இஸ்ரவேலருடைய சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதை கேள்விப்பட்ட போது, கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கலும் பெரிதுமாய் இருந்தபடியினால் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிஸின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நல்லா கவனிங்க, ஒரு 5 ராஜ்யம் இந்த இடத்துல இந்த யோசுவாவுக்கும் இந்த கிபியோனுக்கும் விரோதமாக அவர்கள் புறப்படுறாங்க. இவங்க முதல்ல அவங்க டார்கெட் அடிச்சது எங்க அப்படின்னா கிபியோன். இந்த கிபியோன் என்ன ஆச்சு, அந்த குடிகள் யோசுவாவோடு கூட போய் சமாதானம் பண்ணி கொண்டார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது அந்த இடத்துல இவர்கள் கிபியோனை முடிச்சிடணும், எவ்வளவு தைரியம் இருந்தா இவர்கள் யோசுவாவோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்வார்கள் என்று சொல்லி இந்த கிபியோனுக்கு விரோதமாக ஒரு 5 ராஜாக்கள் எழும்புறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இவர்கள் பிளான் பண்ணி கிபியோனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கிபியோன்ல இருந்து ஒரு நியூஸ் யோசுவாவுக்கு போகுது. இந்த மாதிரி கிபியோனை அவர்கள் என்ன போறாங்க, இந்த 5 ராஜாக்களும் சங்கரிக்கும்படி அவர்கள் பிளான் பண்றாங்க, நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசுவாவின் இடத்துல ஆள் அனுப்புறாங்க. அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு எல்லா சேனைகளும் 5வது வசனத்துல கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்போ கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்திற்கு யோசுவாவின் இடத்துல ஆள் அனுப்புறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து அவர்கள் யோசுவாவோடு கூட சொன்ன உடனே கில்காலில் இருந்து யோசுவாவும் அவனோட கூட ஒரு டீமும் அவர்கள் கில்காலுக்கு அவர்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, உன் கைகள்ல அவங்கள நான் ஒப்பு கொடுத்தேன், அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. இது ஒரு பெரிய டீம், ஒரு ராஜா கிடையாது, 5 ராஜாக்கள் ஒரு பலத்த சேனையோடு கூட அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 9வது வசனத்துல யோசுவா கில்காலில் இருந்து ரா முழுவதும் நடந்து, கிட்டத்தட்ட இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ரா முழுவதும் அவர் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டார். அந்த இடத்துல அவர்கள் ரா முழுவதும் நடந்து அந்த இடத்துல அவர்கள் மேல் அந்த இடத்துல அவர் நிற்கும் பொழுது கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பதாக கலங்க பண்ணினார். ஆகியால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறியடித்தார்கள். காலையில வந்துட்டாங்க, காலையில இந்த யுத்தம் தொடங்க ஆரம்பித்து விட்டது. இஸ்ரவேலர்கள் இந்த 5 ராஜாக்களுக்கு விரோதமாக அவர்களும் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பெத்ரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இவர் எங்க இருந்து வாராரு அப்படின்னா கில்கால்ல இருந்து இப்போ கிபியாவுக்கு வந்துட்டாரு. கிபியாவுல யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யோசுவா அந்த கிபியாவின் மனுஷருக்கு உதவி செய்வதற்கு 5 ராஜாக்களோடு கூட போராட ஆரம்பிக்கிறார், போர் செய்ய ஆரம்பிக்கிறார். 11வது வசனம் சொல்லுகிறது, இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பெத்ரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக இவர்கள் ஓடி போறாங்க. யார்? இந்த 5 ராஜாக்களும் ஓடி போறாங்க. அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை அவர்கள் மேல் விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி. இப்ப எல்லாரும் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார், என்ன, உன் கைகள்ல அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பதாக நிற்க போகிறது இல்லை, நீ பயப்படாதன்னு.
இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற இவர்களை முறியடிக்கணும். சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல யோசுவா கர்த்தர்ட்ட போய் என்ன முறையிட்டு இருக்கணும்? ஆண்டவரே, இப்போ சூரியன் வேற மறையுது, எங்களுக்கு வெளிச்சம் இல்ல, போதிய வெளிச்சம் இல்ல, நாங்க என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கொண்டிருந்திருக்கணும். ஆனா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, நல்லா கவனிங்க, அவர் போய் சொல்லியிருக்கணும், ஆண்டவரே, சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது, இந்த 5 ராஜாக்களை என் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க, நீங்க சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேறல. இந்த வார்த்தை நிறைவேறுதலுக்கு ஆண்டவரே இன்னும் சூரியன் கொஞ்சம் தரித்திருந்தா நாங்கள், ஆண்டவரே, இந்த வார்த்தை நிறைவேறுதலை நாங்க பார்த்துடலாமே. ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில நீ செய்வேன்னு சொன்ன காரியத்தை நாங்க பார்த்துருவோமேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கணும், நீயே கட்டளையிடுப்பா, அந்த சூரியனுக்கு நீயே கட்டளையிடுன்னு சொல்லி இருக்கணும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க. எகிப்திலிருந்து வந்த பொழுது அவர்களுக்கும் செங்கடலுக்கு முன்பதாக வரும் பொழுது இருட்டா இருந்துச்சு. அப்போ யோசுவாவும் அந்த இடத்துல பயணித்து கொண்டிருந்தார். மோசே ஐயோ இருட்டா இருக்கு, நாங்க எப்படி இதை கிராஸ் பண்ண, ஆண்டவரே சூரியன் தரித்து நிற்பதாக என்று மோசே சொல்லல. நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல மோசே சொல்லக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல இல்ல. ஏன்னா கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழி நடத்தினார். இங்க யோசுவாவுக்கு ஆன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சூரியன் கொஞ்ச நேரம் தரித்து நின்னா நலமா இருக்கும். ஏன்னா மோசேக்கு அது தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல யோசுவாவுக்கு இது விண்ணப்பமாக இயேசுவுக்கு முன்பதாக அவர் அந்த பெட்டிஷனை வைக்கிறார். ஆண்டவரை, சூரியன் கொஞ்ச நேரம் தரித்திருந்தா நல்லா இருக்கும், ஆண்டவரை இது நின்று இருந்தா நல்லா இருக்கும். அவர் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீயே அவைகளுக்கு கட்டளையிடு. ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர் விண்ணப்பித்த பொழுது அந்த இடத்துல நின்றதுன்னு எழுதப்படல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றார். வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்துல, அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடு வானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, எத்தனையோ குடும்பங்கள் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியம் அதுதான். கர்த்தரிடத்துல முறையிட்ட பொழுது அந்த இடத்துல அந்த வார்த்தை அப்படி எழுதப்பட்டிருக்க, கர்த்தர் நிறுத்தினார் என்று. ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தது அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. இந்த வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? சுழல் காற்று வீசுவது கர்த்தருக்கு தெரியும், உன்னை சுற்றி இருக்கிற கொந்தளிப்புகள் கர்த்தருக்கு தெரியும், நீ எதிர்கொள்ளுகிற சவால்கள் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அவர் விரும்புவது இன்றைக்கு யோசுவா செய்தது போல, இதோ சூரியனே நீ சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்று தங்களுக்கு எதிராய் இருந்த பிரச்சனைகளுக்கு நேராக அவர்கள் பேச ஆரம்பித்ததுபடி நீங்கள் பேச ஆரம்பிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே சில காரியங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே சில காரியங்களை நீங்கள் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே சில காரியங்களுக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. இந்த இடத்துல இவன் சொன்ன அந்த மாத்திரத்திலே சூரியன் என்ன செய்ய தீவிரிக்காமல், தெளிவா போட்டிருக்கு பாருங்க 13வது வசனத்துல, அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல், அஸ்தமிக்க தீவிரிக்காமல். இன்னைக்கு உங்க வார்த்தைக்காக பரலோகம் காத்திருக்கிறது. உங்க வார்த்தைக்காக பரலோகம் காத்திருக்கிறது. அவர் எங்கேயோ இருந்து இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலங்க. உங்க படகுல அவர் பின்னணியத்துல இருக்கிறார். உங்க பின்னணியத்துல அவர் நித்திரையா இருக்கிறார். என் பிள்ளை எழும்பணும், என் பிள்ளை நின்னு பேச ஆரம்பிக்கணும். இந்த கடலுக்கு முன்பதாக, இந்த சுழல் காற்றுக்கு முன்பதாக, இந்த சூழ்நிலைக்கு முன்பதாக, இந்த பிரச்சனைகளுக்கு முன்பதாக என் பிள்ளை நின்னு பேச ஆரம்பிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பேசும் பொழுது
சில சூழ்நிலைகள் மாறுகிறத பார்ப்பீங்க. நீங்க பேசும் பொழுது சில காரியங்கள் இன்னும் உங்க வாழ்க்கையில தீவிரித்து கொண்டு வராதபடிக்கு இந்த இடத்துல அவைகள் உங்களை விட்டு ஓடுகிறத பார்ப்பீங்க. சில சூழ்நிலைகள் மாறுகிறத பார்ப்பீங்க. சில காரியங்கள் மறைகிறத நீங்க பார்ப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், எஸ், ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தை, ஆண்டவரே இந்த நாள்ல எனக்குள்ள இருந்து ஜீவனாய் புறப்படணும். ஆண்டவரே எனக்குள்ள இருந்து ஜீவனாய் புறப்படணும். நல்லா கவனிங்க, அந்த சீசர்கள் நாவிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லும் பொழுது வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதை போல அவர்கள் இந்த வார்த்தையை அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாமும் போற அதே பாதையில தானே, அதே கப்பல்ல தானே அவரும் வராரு. இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற அதே பிரச்சனைக்குள்ளதானே அவரும் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இந்த படகு கவிழ்ந்தனா எல்லாரும் தானே உள்ள போவோன்ற இது இல்லாம அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு அவரை ஏதோ ஒரு இடத்துல இருந்து வைத்து பார்க்கிறவர்களாக அல்ல, நீங்கள் இந்த பிரச்சனைகளோடு கூட பேசும் பொழுது உங்கள் பின்னணியத்தில் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் பின்னணியத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை உங்கள் உள்ளத்திலே ஆழமாக நீங்க பதித்து வைத்துக் கொள்ளுங்க. அவர் உங்களோடு கூட பயணிக்கிறார். அவர் உங்களோடு கூட வசிக்கிறார். உங்களை நடத்துகிறவராக, உங்களுக்கு பாதை காட்டுகிறவராக உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எஸ், இந்த நாள்ல ஆண்டவர் இடத்துல பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த வார்த்தையை நான் ஆண்டவரே எதேச்சியா நான் கேட்கல. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் கேட்க செய்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அநேக நேரங்கள்ல பிரச்சனையை பார்த்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அநேக நேரத்துல எனக்கு முன்பதாக சவால்களை பார்த்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன். அநேக நேரங்கள்ல ஆண்டவரே எனக்கு முன்பதாக ஏற்பட்ட கொந்தளிப்புகளை பார்த்து ஆண்டவரே தகப்பனே நான் நடுங்கி கொண்டிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க எங்கேயோ இல்ல, என்னுடைய கப்பலின் பின்னணியத்துல இருக்கிறீங்கப்பா. இந்த சுழல் காற்று என்னை மட்டுமல்ல, ஆண்டவரே கப்பலின் பின்னணியத்தில் இருக்கிற ஆண்டவரே தகப்பனே, இந்த இடத்துல ஆண்டவரே அது உண்மையும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே சூழ்ந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டப்பா. இந்த பிரச்சனைக்கு வெளியில நீங்க இல்ல, இந்த பிரச்சனைக்கு உள்ளதான் நீங்களும் இருக்கிறீங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு வெளியில நீங்க இல்ல, இந்த ப்ராப்ளத்துக்கு உள்ளதான் நீங்களும் என் கூட இருக்கிறீங்க என்பதை புரிந்து கொண்டேன். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட எல்லாரும் பேச ஆரம்பிங்க. கர்த்தர் எங்கேயோ இல்ல, பின்னணியத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார். பின்னணியத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார். எஸ், என் பிள்ளை எழுமணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நாமத்தினாலே நீங்கள் சில காரியங்களை கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிறார். ஓ ரீகாமா ராபாகா தாராளாபாகாதா, ஓ ரேகேமே நேமேகே தாராளாபாகாதா. இந்த காலை வேளையில அநேகருக்கு இது ஆண்டவர் எஸ் ஒரு ரேமாவாக ஒவ்வொருவருடைய உள்ளத்துல நான் போகிறத நான் பார்க்கிறேன். ஒருவருடைய நீங்கள் சந்திக்கிற சில பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷனா இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் கப்பலின் பின்னணியத்தில் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பேசல, உங்களுக்கு கைட் பண்ணல. நீ சந்திக்கிற அந்த கண்டல் கொந்தளிப்பு நடுவிலே அவரும் இருக்கிறார். நீ எதிர்கொண்டு நிற்கிற அந்த சவாலின் நடுவிலே உன்னோடு கூட அவரும் நிற்கிறார். நீ எதிர்கொண்டு நின்று எந்த மனிதர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறையோ அந்த மனிதர்களை பார்த்து பயந்து கொண்டு நீ நிற்கிற இடத்துல அவரும் உன்னோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பின்னணியத்தில் உறங்கி கொண்டிருக்கிறவர் மனதிலே ஒரு காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதோ கப்பலின் முன்னணியத்தில் நிற்கிற என் மகன், என் மகள், என் வார்த்தைகளை சுமந்து கொண்டு, என் வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, ஜீவனுள்ள வார்த்தைகளை அவன் வாயிலிருந்து ஜீவனாய் அவனுக்கு முன்பதாக இருக்கிற சவால்களுக்கு நேராய் அது புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க. என்ன வார்த்தையை சொல்லணும் கூட எனக்கு தெரியல, எனக்கு உருவாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுவோமா? Thank you Jesus, thank you Lord. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம்
அதிகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அன்பின் ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீர் விரும்பின விளைவுகள் உண்டாகட்டும். அவர்களை தொடர்ந்து அவர்களோடு கூட இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையினோட அவர்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றைக்கும் மறவாதே. ஆமென். God bless you.